ஹே ஹாய் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வேற மாதிரியான ஸ்கைஃபை சர்வைவல் மூவி தாங்க கொண்டு வந்திருக்கேன். பர்சனலி எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கதையோட ஒன்லைன், ஒரு ஹாப்பியான குடும்பம் கடலுக்கு நடுவுல தன்னோட பையனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு சின்ன கப்பல்ல போறாங்க. திடீர்னு ஒரு புவியியல் மாற்றத்தால கடல் எல்லாமே காணா போயிடுது. அந்த இடத்துல இருந்து அவங்க உயிர் பிழைக்கிறதே கஷ்டம். இதுல காணா போன அந்த கடல் இன்னும் கொஞ்ச நேரத்துல திரும்ப வந்துருங்கிறதும் தெரிய வருது. சோ இந்த உயிர் பிழைக்கிற போராட்டத்துல இருந்து அந்த ஒரு குடும்பம் தப்பிச்சாங்க இல்ல இறந்து போயிட்டாங்களான்றத ட்விஸ்ட் அண்ட் த்ரில்லரோட நமக்கு பிரசன்ட் பண்ண படம் தான் தி சர்வைவ் 2024. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போலாம். அண்ட் ஹலோ எவ்ரிவன், இது உங்கள் தமிழ் வாய்ஸ் யூனிவர்ஸ். நான் உங்கள் குரு. கதை ஓபன் ஆனதும் நடுக்கடல்ல ஒரு கப்பலை தான் காட்டுறாங்க. அங்க ஒரு ஃபேமிலி இருக்காங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயின் அண்ட் இவங்க நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட். இவங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா, மறுநாள் அவங்க பையனோட பர்த்டே. சோ நைட் அதை கொஞ்சம் டிஃபரெண்டா நடுக்கடல்ல செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின் அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்விம் பண்ணலாம் அப்படின்ட்டு போட்டை நிறுத்திட்டு கடல்ல குதிக்கிறாங்க. அவங்க பொண்ணு ஹெட்போன்ஸ் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்க, அவங்க ஹஸ்பண்டும் பையனும் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவர் எப்படி மீன் பிடிக்கணும் அப்படின்றத தன்னோட பையனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அங்க ஸ்விம் பண்ண போன ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு ஏதோ வழக்கத்துக்கு மாறா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதே போல தண்ணி அவங்கள உள்ள இழுத்துட்டு போகுது. ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோயின் கத்துறாங்க. ஆனா ஹீரோ பையன் யாருக்குமே கேட்கவே இல்ல. ஹீரோயின் பொண்ணு ஹெட்போன்ஸ் போட்டுறதுனால அவங்களுக்கும் கேட்கல. ஹீரோயினை உள்ள இழுத்துட்டு போக போற லாஸ்ட் மினிட்ல ஹீரோக்கு சவுண்ட் கேட்டு உள்ள குதிச்சு காப்பாத்திடுறாரு. அப்படியே கட் பண்ணா ஹீரோ தன்னோட பொண்ணை தான் திட்டிட்டு இருக்காரு. நீ அங்கதானே இருந்த, ஸ்விம் பண்ண போனா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை பாத்துக்கணும் அப்படின்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிடுறாரு. அப்புறம் நைட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு எல்லாரும் காம் ஆயிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி நைட்டு செலிப்ரேட் பண்றதான் காட்டுறாங்க. கேக்க கட் பண்ணி போட்டோஸ் எல்லாம் எடுத்து ஹாப்பியா செலிப்ரேட் பண்றாங்க. செலிப்ரேட் எல்லாம் பண்ணி முடிச்சதும் ஹீரோயின் பொண்ணு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட பேசலாம் அப்படின்னு வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற இடத்துல பின்னாடி மின்னெல்லாம் ரொம்ப வழக்கத்துக்கு மாறா வித்தியாசமா இடிஞ்சிட்டு இருக்கு. ஏதோ சூறாவளி அடிக்கிற மாதிரி வேற தெரியுது. அதை பார்த்த ஹீரோயின் பொண்ணு, அங்க எல்லாம் ஓகேவா, ஏன் இவ்வளவு மின்னல் அடிக்குது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்ட், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறப்பவே காலோட சிக்னல் எல்லாம் கட் ஆயிடுது. கட் ஆன உடனே உள்ள வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா, அப்பா நான் பேசிட்டு இருந்தேன், அந்த மாதிரி கால் கட் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ கப்பல்ல ஏதோ வந்து மோதிர மாதிரி இருக்கு. என்னன்னு வெளியில போய் பார்த்தா அங்க திமிங்கலம் வந்துட்டு இருக்குதுங்க. அதை பார்த்த ஹீரோ, இந்த டைம்ல எதுங்கெல்லாம் இங்க வராது, ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஓஷன்லாம் பத்தி நல்ல ரிசர்ச் பண்றவரு. அவருக்கு கடலை பத்தி ஓரளவுக்கு எல்லாமே தெரியும். அந்த திமிங்கலம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா போட்ல ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு பார்க்க ஹீரோ கடலுள்ள குதிக்கிறாரு. கப்பலுக்கு அடியில கப்பலை நகர்த்துறதுக்காக ஒரு ஃபேன் சுத்தும் இல்லையா, அதுக்கு பேர் தான் ப்ரொப்பலர். அந்த ப்ரொப்பலர் என்ன பண்ணுது, நம்ம ஹீரோவோட கையிலேயே கீறிடுது. சோ போட்டுக்கு ஹீரோ வந்ததும் ஹீரோயின் கைக்கு மருந்து வச்சுட்டு எதுவும் பிரச்சனை இல்ல அப்படின்னு கேட்க, இல்ல இப்ப நம்ம ஒரு பெரிய பிரச்சனைல இருக்கோம், போட்ல உள்ள ஒரு ஷாஃப்ட் உடஞ்சிருக்கு, அது இருந்தாதான் நம்மளால போக முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அது ரிப்பேர்ல இருக்கிறப்போ போட்டை எடுத்தா இன்ஜினே சுக்குநூறா உடஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. இங்க நம்ம ஹீரோயின் பொண்ணு எகைன் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பாக்குறா. சிக்னல் இல்லாம இப்பவும் கால் கனெக்டே ஆகல. சரின்னு கட் பண்ணிட்டு உள்ள காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோ இன்னும் எத்தனை நாள் சாப்பாடு இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறாரு. 4 நாளுக்கு இருக்கு, இது போதும், பயப்படாதீங்க, இப்ப நம்ம இருக்கிற இடத்துல நிறைய கப்பல் வரும், அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு நம்ம போயிடலாம், அது வர சர்வைவ் ஆக ஃபுட் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஏதாவது சிக்னல் கிடைச்சா ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. பட் சிக்னல் எதுவுமே கிடைக்கல. இப்படி இருக்கிற டைம்ல வெளியில ஏதோ சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கு. எல்லாரும் என்னன்னு வந்து பார்த்தா வானத்துல இருந்து ஏதோ இவங்களை நோக்கி ரொம்ப வேகமா வர்ற மாதிரி இருக்கு. அதை பார்த்ததும் மிரண்டு போய் வேகமா போட்டை எடுத்து நகர்ந்து போய் எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. ஆனா இன்ஜின் வீணா போயிடுது. இனி கொஞ்சம் கூட போட்டை நகர்த்த முடியாத ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் வெளியில வந்து பாக்குறாங்க. அட என்னடான்னு பார்த்தா சேட்டலைட் தாங்க மேல இருந்து கீழே விழுந்து நொறுங்கி போய் கிடக்கு. அதை பார்த்ததும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது போல அப்படின்னு ரொம்ப பயந்துடுறாங்க. அதே மாதிரி வெளியில இடி மின்னெல்லாம் இடிக்குது, புயல் வர்ற மாதிரி வேற இருக்கு. எல்லாரும் லைஃப் ஜாக்கெட் எடுத்து போட்டுக்கிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. யாராவது பார்த்துட்டு ஹெல்ப் பண்ண வருவாங்க அப்படின்னு நம்பி ஹீரோ பிளார் லைட் எல்லாம் எடுத்து காட்டிட்டு இருக்காரு, யாராவது பார்த்து ஹெல்ப் பண்ண வருவாங்கன்னு. ஹெல்ப் எதுவும் கிடைக்காததுனால அவரும் உள்ள வந்து உட்கார்ந்துடுறாரு. அப்படியே வெளியே தான் காட்டுறாங்க. கடல் ஆக்ரோஷமா இருக்கு. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில தான் காட்டுறாங்க. நல்ல வேலையா யாருக்குமே ஒன்னும் ஆகல. சின்ன சின்ன காயங்களோட எல்லாம் தப்பிச்சிருக்காங்க. அதே நேரத்துல போட்டே ரொம்ப அமைதியா இருக்கு. கடல்ல போகிற மாதிரியே ஃபீல் ஆகல அப்படின்னு எல்லாரும் வெளியே வந்து பார்த்தா பயங்கரமான ஷாக் ஆயிடுறாங்க எல்லாருமே. என்னன்னு பார்த்தா கடலையே காணோம், தண்ணி எல்லாம் வேற டைரக்ஷனுக்கு போன மாதிரி தெரியுது. போட்டு தரையில நிக்குது. எல்லாரும் மிரண்டு போய் வெளியில வர்றாங்க. ஹீரோ காம்பஸ் எடுத்து செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா நார்த் டைரக்ஷனையே மாத்தி காட்டிட்டு இருக்குது. இப்பதான் ஹீரோக்கு புரிய வருது. சோ என்ன ஆயிருக்குன்னா எர்த்தோட போல்
வேர்ல்ட்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. அதனாலதான் தண்ணி எல்லாம் வேற டைரக்ஷனுக்கு போயிருக்கு. அதாவது லேண்ட் இருந்த இடத்துக்கு தண்ணி எல்லாம் ஷிஃப்ட் ஆகிருக்கு. அப்படின்னா மனித இனமே இந்நேரத்துக்கு அழிஞ்சிருக்கும். இதே மாதிரி பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டதான் அவங்க பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா. ஏன்னா அவளோட பாய் ஃப்ரெண்டு லேண்ட்ல தானே இருக்கான். சோ போட் உள்ள போய் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்றா, அழுவுறா, கதறா. அங்க நம்ம ஹீரோயின் இன்னும் எத்தனை நாளுக்கு ஃபுட்லாம் இருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட பையன் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணப்போ அவன் வச்சிருந்த பலூன் எல்லாத்தையுமே சேர்த்து கட்டி பறக்க விடுறான். அப்படியாவது ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதா அப்படின்னு பாக்குறதுக்காக இங்க நம்ம ஹீரோ ஏதாவது சிக்னல் கிடைக்குதான்னு பாக்குறாரு. நல்ல வேலையா சிக்னல் கிடைச்சு யாரு கூடயோ கனெக்ட் ஆகுது. ஹீரோ உடனே யார் நீங்க, உயிரோட இருக்கீங்களா, எங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆப்போசிட்ல பேசுறவரு நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து வந்திருப்பாரு போல. அதனால அதிர்ஷ்டவசமா அவரு உயிர் பழச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஆழத்துல இருந்ததுனாலதான் தப்பிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 வீக்ல கூட போன தண்ணி எல்லாம் திரும்பவும் வந்துடும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஹைட்டான இடத்துல இருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ நாங்களும் அந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு வரோம், எங்க இருக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. இல்ல இது ரொம்ப சின்ன நீர்மூழ்கி கப்பல், நாங்க 2 பேர் தான் வந்தோம், என் கூட இருந்தவரும் இறந்து போயிட்டாரு. இல்லனா ஒண்ணு பண்ணுங்க, யாராவது ஒருத்தவங்களை மட்டும் அனுப்புங்க அப்படின்னு ஆப்போசிட்ல பேசுறவரு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ இல்ல என்னோட 2 பசங்களை மட்டுமாவது அனுப்புறேன், அவங்கள மட்டும் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு அவரும் ஒத்துக்கிறாரு. அதனால நம்ம ஹீரோவும் அந்த பிளேஸ்க்கு போறதுக்கான வழியை மேப்ல குறிச்சு வச்சுக்கிறாரு. அப்புறம் அந்த நீர்மூழ்கி கப்பல் இருக்கிற இடத்துக்கு போறதுக்காக எல்லா திங்ஸ் அப்புறம் சாப்பாடு எல்லாத்தையுமே பேக் பண்றாங்க. அப்ப தூரத்துல யாரும் நடந்து வர்றத ஹீரோ நோட் பண்றாரு. அங்க ஒருத்தர் ஒரு நாயை கூட்டிட்டு நடந்து வர்றாரு. எப்படியோ உயிர் தப்பிச்சிருப்பாரு போல. அவங்க பலூன் விட்டாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு வந்திருக்காரு. ஹீரோவும் வெளியே போய் பார்த்துட்டு அவர் பார்க்க ரொம்ப களைப்பா இருந்ததுனால குடிக்க தண்ணி கொடுக்கறாரு. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருப்பாரு போல. தண்ணிய மட்டன்னு குடிச்சிட்டாரு. குடிச்சிட்டு தேங்க்ஸ் சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் கையில வச்சிருந்த பாட்டில ஹீரோ மூஞ்சிலேயே வேகமா அடிச்சிடுறாரு. அதை பார்த்ததும் ஹீரோயின் வேகமா ஓடி வராங்க. அதுக்குள்ள அந்த ஸ்ட்ரேஞ்சர் அவர் கையில ஒரு ஈட்டி மாதிரி ஒரு ஷார்ப்பான ஒரு ஆயுதம் வச்சிருந்தாரு. அதை வச்சு ஹீரோ வயித்திலே குத்தி கொலை பண்ணிடுறாரு. அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. பசங்களையாவது காப்பாத்தலாம் அப்படின்னு போட்டுக்கு ஓடுறாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சரும் துரத்திட்டு வந்து கையில வச்சிருந்த ஈட்டிய ஹீரோயினை பார்த்து தூக்கி எறிய நல்ல வேலையா ஹீரோயின் கையில மட்டும்தான் லைட்டா உரசிட்டு போயிடுது. எப்படியோ தப்பிச்சு ஹீரோயின் போட்டுக்கு வந்து பசங்கள்ட்ட சொல்றாங்க. அதை கேட்டதும் பசங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. போட்டுக்குள்ள ஏதோ லாக்கர் மாதிரி பெரிய பாக்ஸ் இருக்கு. அது உள்ள பசங்களையும் போக சொல்லி பொண்ணுகிட்ட ஃபிளேர் கன் ஒன்னு கொடுத்து ரொம்ப இக்கட்டான டைம்ல மட்டும் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்கரை லாக் பண்ணிட்டு ஹீரோயினும் போட்ல இருக்கிற பேஸ்மெண்ட்க்கு போயிடுறாங்க. அங்க உள்ள ரெஸ்ட் ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சரும் கதவை அடிச்சு உடைச்சிட்டு உள்ள வந்துடுறான். வந்ததும் சாப்பாடு இருக்கான்னு தேடி சாப்பிடுறான். சாப்பாடுக்காக தான் இப்படி பண்ணிருக்கான் போல. சாப்பிட்டுக்கிட்டே ஹீரோயினை தேடி உள்ள போறான். ஹீரோயின் பாத்ரூம்ல கத்திய வச்சுட்டு நிக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சரும் உள்ள கரெக்டா ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு போயிடுறான். போய் ரெஸ்ட் ரூமை திறந்தா ஹீரோயினை காணோம். எங்கன்னு பார்த்தா அந்த போட்ல ஒரு ஓட்டை இருக்கு. அது வழியா தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க. அவன் அந்த ஓட்டை வழியா எட்டி பாக்குறான். நல்ல வேலையா ஹீரோயின் போட்டுக்கு கீழே சவுண்ட் போடாம ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த ஸ்ட்ரேஞ்சர் அழைச்சிட்டு வந்த அந்த டாக் ஹீரோயின் இருக்கிற இடத்த பார்த்துட்டு அதனால ஹீரோயினை பார்த்து குலைக்குது. அதனால ஹீரோயின் வேற வழியே இல்லாம அந்த டாக கத்திய வச்சு குத்தி கொன்னுடுறாங்க. இந்த சவுண்ட் கேட்ட ஸ்ட்ரேஞ்சர் வேகமா வந்து பாக்குறான். அந்த டாக் கொடூரமா இறந்து கிடக்குது. இந்த கேப்ல ஹீரோயின் போட் மேல ஏறிட்டாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சர் மேல குதிச்சு கத்திய வச்சு குத்திடலான்னு பிளானோட ஓடி வர்றாங்க. ஆனா அந்த ஸ்ட்ரேஞ்சர் தப்பிச்சு ஹீரோயினை புடிச்சிடுறான். அப்புறம் என்ன, ஹீரோயினுக்கும் அவனுக்கும் பெரிய சண்டையே நடக்குது. ஹீரோயின் முடியெல்லாம் புடிச்சு இழுத்து போட்டு அடிக்கிறான். இது எல்லாமே அந்த லாக்கர்ல பசங்களை வச்சு மூணாங்கல்ல, அதுக்கு பக்கத்திலேயே தான் நடக்குது. அம்மா அடி வாங்குறத பார்த்த பொண்ணு இதான் கரெக்டான டைம் அப்படின்னு அந்த ஃபயர் கன்னை எடுத்து கரெக்டா அந்த ஸ்ட்ரேஞ்சரோட மூஞ்சிலேயே அடிச்சிடுறாங்க. அவன் மூஞ்சும் பத்திக்கிட்டு எரியுது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோயின் பசங்களை எல்லாம் வெளியில அழைச்சிட்டு போயிடலாம்னு கிளம்பிட்டாங்க. ஆனா அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு ஒண்ணுமே ஆகல போல. ஹீரோயினை திரும்பவும் பிடிக்க வரான். ஹீரோயின் அவனை அடிச்சு தள்ளி விட்டுட்டு பசங்களை கூட்டிட்டு ஓடுறாங்க. கரெக்டா அந்த போட்டும் வெடிச்சு சதறுது. அந்த ஸ்ட்ரேஞ்சரும் போட்ல இருந்து குதிச்சு தப்பிச்சிடுறான். ஹீரோயின் பசங்க எல்லாருமே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்க ஹீரோவோட பாடியை பார்த்து பசங்க எல்லாம் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படி அழுதுட்டே இருக்கும் போதே ஹீரோயின் அந்த ஸ்ட்ரேஞ்சர் தப்பிச்சத பாத்துடுறாங்க. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா நம்மளையும் கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கூட்டிட்டு வேக வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. பாறையா இருக்கு, எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப தூரமா போயிட்டு களைப்பா இருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அங்க தண்ணி போறத பார்த்துட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. கடல் தண்ணி தானே, ஒரே உப்பா இருக்குது. ஹீரோயின் பொண்ணு ஒரு பாட்டில தண்ணி வச்சிருக்காங்க. அத அவ தம்பி கிட்ட வேணுமான்னு கேக்குறா. அவன் வேணாம்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப அழுதுட்டே இருக்கான். அந்த பலூன் போனதை பார்த்து தானே அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்திருப்பான். அதை விட்டதே நான் தான், என்னாலதான் அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்ப குற்ற உணர்ச்சியில இருக்கிறான். ஹீரோயின் தான் நீ எதுவும் பண்ணல, ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து தப்பிக்கிற வழியை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி
சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போறாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சர் இன்னும் அவங்கள தான் ஃபாலோ பண்ணி வரான் போல ஹீரோயின் பாத்துக்கிட்டாங்க. அதனால வேக வேகமா அவங்க பசங்களை புடிச்சு அழைச்சிட்டு போறாங்க. போற வழியை தான் காட்டிட்டு இருக்காங்க. அங்கங்க ஒரே பிளாஸ்டிக் குப்பையா இருக்கு. ரொம்ப நேரம் நடந்து ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. தம்பிக்காரனுக்கு சுத்தமா முடியல. தண்ணி தாகம் ரொம்ப எடுக்குது. ஏன்னா அவன் அங்கேயே தண்ணி குடிக்கவே இல்லைல்ல. அதனால ஹீரோயின் பொண்ணுகிட்ட இருந்த கொஞ்சோண்டு தண்ணியை எடுத்து குடுக்கறா. ஹீரோயின் பொண்ணுக்கு சுத்தமா ஹோப்பே இல்ல. இங்க இருந்து தப்பிப்போம் அப்படின்னு, நம்மளாம் சாக தான் போறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப மன உளைச்சல்ல கத்துறா. ஆனா ஹீரோயின் ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்படியே ரொம்ப தூரம் கடந்து போறாங்க. அங்க ஒரு உடைஞ்சு போன பிளேன் இருக்கு. இருட்டிட்டதால இதுக்கு மேல நடக்க முடியாது அப்படின்னு வேற வழி இல்லாம அதுக்குள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் ஃபேமிலி போட்டோவை எடுத்து வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாங்க. ஆக்சுவலா ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணி இருந்திருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஒரு டாக்டர். ஹீரோவுக்கு டிரைவ் பண்றப்போ அடிபட்டதுனால ஹீரோயின் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க. சோ அப்போ பார்த்து தான் ரெண்டு பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி இருந்திருப்பாங்க. அதனால ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே தூங்கிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி மிட் நைட்ல காட்டுறாங்க. ஹீரோனோட பொண்ணுக்கு ஏதோ சவுண்ட் கேட்டு முழிப்பு வந்துடுது. என்ன சவுண்ட் பார்க்கலாம்னு தனியா எதிர்த்து போறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஸ்ட்ரேஞ்சர் இங்கேயும் வந்துட்டான் போல. ஹீரோயின் பொண்ணு பின்னாடி ரொம்ப வேகமா வர்றான். அவன் கிட்ட வந்ததும் ஹீரோயின் பொண்ணு நகர்ந்துடுறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் வந்து கத்திய வச்சு அந்த ஸ்ட்ரேஞ்சரை குத்தி குத்தி கொன்னுடுறாங்க. ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கத்திய வச்சு முகம் உடம்பு அப்படின்னு எல்லா இடத்துலயும் படார் படார்னு குத்திட்டு இருக்காங்க. பிளான் பண்ணி தான் அந்த பொண்ணு மட்டும் தனியா அனுப்பியிருக்காங்க போல. அப்படியே கட் பண்ணி காலையில காட்டுறாங்க. அந்த பிளேன்ல இருந்து கொஞ்சம் நிம்மதியா வெளியில வராங்க. ஏன்னா அவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்த அந்த ஸ்ட்ரேஞ்சரை கொன்னுட்டாங்க இல்லையா. சோ கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. வெளியில வந்து பார்த்தா அவனோட பாடி பீஸ் பீஸா செதறி கிடக்கு. ஏதோ ஒரு விசித்திரமான விருகம் வந்து பொறாண்டி வச்ச மாதிரி. இத பார்த்ததும் எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. இங்க வேற ஏதோ இருக்கு, நம்ம ரொம்ப வேகமா இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு ரொம்ப வேகமா கிளம்புறாங்க. போற வழியில தம்பிக்கு ரொம்ப தண்ணி தாங்க எடுக்குது. அங்க சாக்கடை தண்ணி மாதிரி இருக்கு. ஏதோ ஹீரோயின் தடுக்க வர்றதுக்குள்ள அதை போய் குடிச்சிடுறான். அதனால அவனுக்கு இன்னும் உடம்பு முடியாம போயிடுது. சோ இதுக்கு மேல போக முடியாதுன்னு அங்க உடஞ்ச சேர்லாம் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு சின்ன ரூம் மாதிரி செட் பண்ணி அதுக்குள்ள போய் தங்குறாங்க. அப்படியே அங்கேயே தூங்கிடுறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஏதோ சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கு. சரின்னு ஏஞ்சி என்னன்னு வந்து பாக்குறாங்க. பார்த்து மிரண்டு போய் வேக வேகமா பசங்களை கூட்டிட்டு அங்க இருந்து ஓடுறாங்க. தூரத்துல ஒரு கப்பல்ல இருந்து கண்டெய்னர் எல்லாம் கீழே விழுந்து இருக்கு. அங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் ஹீரோயின் வேகமா அவங்களை நோக்கி ஓடுறாங்க. அட என்னடான்னு பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி ராட்சச நண்டுங்க லட்சக்கணக்கானது துரத்திட்டு வருது. ஹீரோயின் போறதுக்குள்ள அவங்க கதவை மூடிட்டு உள்ள போயிடுறாங்க. ஹீரோயின் வெளியில நின்று கத்துறாங்க உள்ள விட சொல்லி. ஆனா திறக்கவே இல்ல. அதனால நம்ம ஹீரோயின் பசங்களை ஒரு கண்டெய்னர் மேல ஏத்தி விட்டுட்டு அவங்களும் ஏறிடுறாங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் மேல ஒரு நண்டு ஏறி காலை கடிச்சு வச்சு விடுது. அதை தள்ளி விட்டுட்டு ஹீரோயினும் மேல ஏறிடுறாங்க. 3 பேரும் சேஃப் ஆயிட்டாங்க. ஆனா அந்த கண்டெய்னர் சைடுல ஒரு சின்னோண்டு பீஸ் உடைஞ்சு ஒரு கேப் இருக்கும். அது வழியா எல்லா ராட்சச நண்டுகளும் உள்ள போய் உள்ள இருந்த எல்லாரையுமே ஒருத்தர் விடாம வேட்டையாடி கொன்னுடுது. இப்ப மேல உள்ள ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு அந்த நண்டு கொட்டினதால மயக்கம் வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணா ஆஃப்டர்நூன் ஆகுது. ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. ஏஞ்சி பார்த்தா பசங்களை காணோம். பயந்து போய் தேடுறாங்க. எங்கன்னு பார்த்தா கீழே தான் இருக்கானுங்க. கண்டெய்னர் உள்ள நிறைய தண்ணி எல்லாம் இருந்துச்சு போல. அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினு கீழே இறங்கி கண்ணை எடுத்துட்டு வேற ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு தேடுறாங்க. அங்க ஒரு சேட்டலைட் பாக்ஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி அந்த நீர்மூழ்கிய கப்பல்ல ஒருத்தர் இருந்தார்ல, அவருக்கு தான் கனெக்ட் பண்றாங்க. அவரு குத்தியூரும் கொலையூருமா கிடக்காரு. அவர்கிட்ட ஹீரோயின் நண்டுலாம் வந்துச்சுங்க, அதுங்கள்ட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டோம், ஆனா மேப்பை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவரும் என்னையும் அட்டாக் பண்ணுச்சுங்க. இப்ப அந்த நண்டுலாம் திரும்பி வந்திருக்குன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணியும் வந்துடும், சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த பிளார் கண்ணை மேல தூக்கி அடிக்கிறாரு. அதை பார்த்துட்டு அந்த டைரக்ஷன்ல ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. தூரத்துல அந்த நீர்மூழ்கி கப்பல் இருக்கிறதையும் பாத்துடுறாங்க. ரொம்ப தூரம் நடக்கிறாங்க. ஃபுல்லா ஒரே பாறையாவே இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு பள்ளத்துல ஹீரோயின் விழுந்துடுறாங்க. அவங்களால மேல வரவே முடியல. சோ நீங்களாவது போய் தப்பீங்க, அந்த நீர்மூழ்கி கப்பல்லையும் இன்னும் 2 பேர் மட்டும் தான் போக முடியும், போங்க அப்படின்னு சொல்லி பசங்க 2 பேரையும் அனுப்பிடுறாங்க. பசங்களும் வேற வழியே இல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அங்க அந்த கேப்டன் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. நான் உயிர் தப்பிக்க மாட்டேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை கேட்டதும் ஹீரோயினோட பொண்ணு அதான் இவர் வர முடியாது, இறந்துருவாரு தெரிஞ்சு போட்டுல, அதனால ஹீரோயினோட பொண்ணு ஹீரோயினை கூப்பிட்டு வர்றதுக்காக ரொம்ப வேகமா ஓடுறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் நண்டுகிட்ட நல்லா வசமா மாட்டிக்கிட்டாங்க. அதுல கன் வச்சு சுட்டுக்கிட்டே இருக்காங்க. சுட சுட நிறைய வந்துகிட்டே இருக்கு. அவ்வளவுதான் ஹீரோயின் கதை முடிய போகுது அப்படின்னு நினைக்கிறப்போ கரெக்டா அங்க ஹீரோயின் பொண்ணு வந்துடுறா. வந்து கேப்டன் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, எங்களை மட்டும் போக சொல்றாங்க, நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மேல இழுக்கிறா ரொம்ப கஷ்டப்பட்டு. சோ ஹீரோயினும்
பொண்ணும் நண்டுகள்ட்ட இருந்து தப்பிச்சு ரொம்ப வேகமா ஓடுறாங்க. கரெக்டா அவங்க அந்த நீர்மூழ்கி கப்பல் கிட்ட வரவும் தண்ணியும் வந்துடுது. இந்த சீனே பார்க்க ரொம்ப பயங்கரமாவும் கண்ணுக்கு விருந்தளிக்கிற மாதிரியும் இருக்கு. எப்படியோ தண்ணி வரதுக்குள்ள 3 பேரும் உள்ள போயிட்டாங்க. நீர்மூழ்கி கப்பலை தண்ணி அடிச்சுட்டு போகுது. ஹீரோயினுக்கு இதுவரை நடந்த எல்லாமே பிளாஷ் கட்டா வந்து போகுது. அப்படியே 3 பேருமே மயங்கி விடுறாங்க. கண் முழிச்சு ஏதோ ஒரு நிலத்தை தான் காட்டுறாங்க. அந்த கப்பல் கரை ஒதுங்கி ஒரு ஓரமா கிடக்கு. ஊரே அழிஞ்சு போய் சுடுகாடு மாதிரி இருக்கு. யாரும் அங்க இருக்கிற மாதிரியே தெரியல. கடைசியா இவங்க 3 பேர் மட்டும் உயிர் பொழைச்ச மாதிரி காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. அவ்வளவுதாங்க இந்த படம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, பிடிக்கலையா, இல்ல வேற என்ன படம் உங்களுக்கு வேணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. ஒருத்தருக்குமே என்னோட அட்டென்ஷனை கொடுப்பேன். சோ அடுத்த மூவில சந்திக்கலாம். Until signing off from Universe Guru.